வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஃபேஸ் மாஸ்க்னு சொல்லலாம். அந்த மாதிரி மாஸ்க்கான ஒரு பேக்கு தான். அந்த பேக் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப காலையில் டைம் நான் வந்துட்டு ஒரு ஆயில் பாத் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேருக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு கட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபேஸ் நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது ஃபேஸ்க்கும் ஏதாவது அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்குக்கு நான் வந்து திரிபுலா பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து திரிபுலா சூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது வந்து மெயினாக வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து நைட்டு ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் கொஞ்சம் அரை டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு குடிப்பாங்க. இது நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. அந்த மாதிரி இது ஃபேஸ்க்குமே ரொம்ப நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். இது வந்து நெல்லிக்காய், அந்த கடுக்காய் பவுட்ரு, ஜான்றிக்காய் 3 சேர்ந்த பவுட்ருன்னு சொல்லுவாங்க. கடுக்காயில் வந்து ஃபேஸ் க்ளோ ஒரு பிரைட்னஸ், அப்புறம் அந்த சுருக்கமெல்லாம் போகிறதுக்கான ஒரு சூப்பரான இது இருக்குது. இது சூப்பரான ஒரு கடுக்காய் பவுட்ரு தான். நம்ம இது வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபேஸ் பேக் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வந்து ஒரு லைட்டாக ஒரு க்ளீனப் கொடுத்துடலாம். நம்ம க்ளீனப்புக்கு வந்து கிளென்சிங் பண்ணுறதுக்கு நான் வந்து பச்சையாக பால் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி பால் இல்லாதனால நான் கொஞ்சம் தயிர் எடுத்திருக்கேன். இந்த தயிரை நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துடலாம் ஃபேஸ். தயிர், பால், அப்புறம் நீங்கள் வந்து கிளென்சிங் மில்க் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த கிளென்ஸ் பண்ணிட்டு கூட போடலாம். இல்லைனா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து இந்த பேக் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து தயிரை வந்து ஒரு மைல்டாக ஒரு மசாஜ் கொடுத்துடலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் மசாஜ்க்கு அப்புறம் இது வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம காலையில் குளிக்கும்போது வெறும் இந்த தயிர் மட்டுமே ஒரு மசாஜ் கொடுத்துட்டு குளித்தாலும் வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லா ஒரு க்ளோவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தயிர் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்ல ஒரு மசாஜ் பண்ணிக்கிறேன். ஜென்டில் ஒரு மசாஜ் மட்டும் கொடுத்தீங்கன்னா அப்போ ரொம்ப ப்ரெஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை. இதுவும் நல்ல ஒரு கிளென்சிங் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்து இந்த தயிர் மட்டுமே போட்டுட்டு இந்த திரிபுலா பவுடர் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேக் போட்டுக்கலாம் டைரெக்டாக. இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கலாம். பாருங்க, தேய்க்கும் போதே நல்லா ஒரு பளிச்சுன்னு இந்த தயிரில் இருக்கிற அந்த புளிப்பு தன்மை அதெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ வந்து க்ளீனப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பேக்குக்கு வந்து உங்கள் ஃபேஸ்க்கு எவ்வளோ பவுட்ரு தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் திரிபுலா பவுடர். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து திரிபுலா பவுடர் எடுத்திருக்கேன். இது கூட நல்ல ஒரு தேன் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சின்ன டேபிள் ஸ்பூன் தான். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தேன் சேர்த்துக்கிறேன். தேன் வந்து ஃபேஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த தேனும் இந்த திரிபுலா பவுடரும் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இப்போ இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரூட்டி ப்ராடக்டில் இருக்கிற சூப்பரான ஒரு ரோஸ் வாட்டர் தான். இந்த ரோஸ் வாட்டர்லேயுமே நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பேக் போட்டுக்கலாம். இப்போ ரோஸ் வாட்டர் வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அந்த பேக்குக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். உங்களுக்கு இனி கூட தேவைப்படுது அப்படின்னா கலந்துக்கலாம். சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கு. இப்போ வந்து இந்த தேனும் இந்த திரிபுலா பவுட்ரு, ரோஸ் வாட்டர் 3 பொருள் கலந்தாச்சு. நம்ம ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு மேலே பார்த்த மாதிரி அப்படியே ஒரு பேக் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக, நெக் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் பேக் மட்டுமே போட்டுக்கிறேன் அப்படின்னா பேக் மட்டுமே கூட போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் ஜென்டிலாக ஒரு தண்ணி தொட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு க்ளீனப் பண்ணிங்கன்னா ஃபேஸ் ரொம்ப நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். ரொம்ப நல்லாவும் இருக்கும்.
இப்போ பாருங்கள், இப்போ பேக்கெல்லாம் போட்டாச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் குளிச்சுட்டே வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போது சூப்பராக இருக்கும் ஃபேஸு. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து பளிச்சுன்னு ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, ஒரு நல்ல ஒரு மசாஜ் ஒரு 10 நிமிஷம் தண்ணி தொட்டுட்டு நல்லா குடிச்சு க்ளீனப்பாக க்ளீனப் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா, ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு வந்து இப்போது ஒரு 35, 36 ஆயிடுச்சுனாலே வந்து நம்ம ஸ்மைல் பண்ணும்போது இந்த கண்ணுக்கிட்டேயெல்லாம் வந்து ரிங்கிள்ஸ் விழுக ஆரம்பிக்கும். அந்த ரிங்கிள்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துரும் இந்த திரிபுலா பவுட்ரு. இந்த திரிபுலா பவுட்ரு நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, தனியாக நாட்டு மருந்து கடையில் கடுக்கா பவுட்ருன்னு கேட்டிங்கன்னா அதுவும் தருவாங்க. ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தாங்க. ஒரு 35 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு 4 தடவை நம்ம ஃபேஸ் பேக் போடலாம். நீங்கள் வந்து இந்த பேக் வந்து தயிர் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு தலைக்கும் அப்ளை பண்ணிங்கனாலும் ரொம்ப நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். ரொம்ப நல்ல ரிசல்ட்டாகவும் இருக்கும். இந்த சிம்பிளான ஃபேஸ் பேக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.